ஹாய். நிறைய பேருக்கு முட்டி வலி வரதுக்கு காரணம் இந்த காஃப், அந்த இதுக்கு கீழே இருக்கிற இந்த மசில்ஸ்னால வரலாம். இது சரியாக டெவலப் ஆகலைன்னா, இல்லை இந்த சைட்லேயோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு முட்டி வலி இந்த சைடில் வரலாம். அதே மாதிரி காஃபை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரன்னர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த தசைகள் வந்து நல்ல வலுவாக இருக்கணும். அதே மாதிரி ஓல்ட் ஏஜ்லேயும் சொல்கிறாங்க இது செகண்ட் ஹார்ட் அப்படின்ட்டு. இதை வலுப்படுத்துறதுக்கு 3 எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் 10 கவுண்ட்டு 3 தடவை பண்ணுங்கள், அதாவது 30 கவுண்ட் வர மாதிரி பண்ணுங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 1 பாருங்கள். இந்த கையை வந்து எல்போ வந்து இந்த வால் செவுத்துல கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டு கொஞ்சம் சாஞ்சிக்குங்க லேசாக. பாடி வந்து நேராக இல்லாமல் இப்படி இல்லாமல் கொஞ்சம் தள்ளிக்குங்க. தள்ளிட்டு இந்த காலை தூக்கிடுங்க. இந்த கை சப்போர்ட் நல்லா கொடுத்துட்டு பாடி இந்த ஆங்கிள் இருக்கணும். இடுப்பு மட்டும் இப்படி கிடையாது, இப்படி இருந்துட்டு இதை மட்டும் தூக்கி கீழே இருக்கணும். 1 2 3. அதே மாதிரி இந்த சைடு திரும்புங்க. கை இப்படி வச்சுக்கோங்க, எல்போ சப்போர்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பாடி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இப்படி கொண்டு வந்துருங்க. அப்படி சாஞ்சிக்கணும். சாஞ்சிட்டு இது நேராக இருக்கணும் உடம்பு. இப்போ இந்த காலை தூக்கிடுங்க. செவுத்து பக்கம் இருக்கிற காலை தூக்கிடுங்க. இந்த மேலே தூக்கி கீழே இருக்கணும். காஃப் மசில் அப்சர்வ் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ், இந்த கை வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துருங்க. செவுத்துல முட்டி இப்படி மடக்கிங்க. இந்த ஹீல் இருக்கு இல்லையா, இதை அப்படியே தூக்கி கால் ரெண்டுக்கும் நடுவில் இவ்வளோ கேப் இருக்கணும். ஒட்டிடாதீங்க, இப்படி கேப் வச்சுங்க. வச்சுட்டு இதை அப்படியே தூக்கி இந்த ஹீல் வந்து கீழே இருக்கிற காலுக்கு நேர மேலே இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இப்படி வந்து நிறுத்தணும். அப்படியே நிறுத்தி 10 கவுண்ட் 1 2. இது ஐசோமெட்ரிக் 3 4 அப்படின்ட்டு ஐசோமெட்ரிக். இது 10 கவுண்ட் பண்ணுங்க. மூணாவது எக்ஸசைஸ், செவுத்துல போய் கையை வச்சுடுங்க. நல்லா சாஞ்சிங்க, இடுப்பை நேராக்கிடுங்க. இது மேலே கொண்டுட்டு கீழே ஃபுல்லாக போகாமல் இப்படி நிறுத்திடுங்க. கீழே வராமல் காஃப்ல நல்லா ஒர்க் ஆகும். கீழே இறக்காம 10 கவுண்ட். இது 30. 50% கீழே வரணும், அவ்வளோதான். இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கால் இந்த தசைகள் நல்லா வலுவாகும். இந்த பக்கத்தில் இருக்கிற வலிகள் நல்லா குறையும். இதுக்கு இன்னொரும் பண்ணலாம். நீங்கள் என்னன்னா இந்த ஏ ஷேப்பில் காலை கொண்டு வந்துட்டு முட்டியை நேராக்கி இது தூக்கி நிறுத்தி கீழே இறக்கலாம். அதே மாதிரி இந்த வி ஷேப் தூக்கி கீழே இறக்கலாம். இதுவும் 10 கவுண்ட். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட நீ பெயின் நல்ல குணமாகும். முயற்சி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.